அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, குறைந்த கவனிப்பில் தென்னையை தவிர வளர்க்க வேண்டிய பயிர்கள் என்ன? இப்போ ஜென்ரலாகவே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிற பயிர் தென்னை மரம். தென்னை மரம் போடுறோம். அப்படி தென்னை மரம் போட்டது தவிர நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமான பயிர் எலுமிச்சைங்க. எலுமிச்சை நல்ல விலை கிடைக்குது, நிறைய தேவை இருக்குது, முறையான வடிவமும் முறையான காயாகவும் இருக்கிறப்ப அதோடைய தேவை வெளி மாநிலங்கள்லேயும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நல்ல எளிமையான ரகங்கள், அது நாட்டு வெரைட்டியாக போட்டாலும் சரி, அதாவது PKM1 அப்படிங்கிற மாதிரி நாட்டு வெரைட்டி இருந்தாலும் சரி, பாலாஜி ரகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அது இல்லாத இப்போ ஒரு சில ரகங்கள் வந்திருக்குங்க, பட் அது இன்னும் வெளி மார்க்கெட்டில் வரல அதோட விளைச்சல். ஆனால் பாலாஜி ரகம் அப்படிங்கிற அந்த மாதிரி போட்டோம்னா குறைந்தபட்சம் நமக்கு ஒரு தொடர்ச்சியான விளைச்சல் கிடைக்க ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க. இந்த வளர்ப்பு முறையில் நம்ம என்ன அடிப்படையில் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன் வெற்றி அடைகிறவங்க பெருசாக வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்மளுடைய விவசாயிகள் முக்கியமாக விராலிமலை, மணப்பாறை, புதுக்கோட்டை, திருமயம், அங்கே சிவகங்கை இந்த பகுதியில் நம்மளுடைய மாதா டிவி நேயர்கள் நிறைய பேர் எலுமிச்சை போட்டிருக்காங்க. ஆனால் என்ன தப்பு நடக்குது தெரியுங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணலை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தினசரி தண்ணி கொடுக்காம வாரம் ஒரு தண்ணீர் அல்லது 10 நாளுக்கு ஒரு முறை தண்ணீர் அப்படி கொடுக்குறாங்க. ஒன்று, மண் பொறுத்து ஒரு மரத்துக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை 1 கிலோ சாம்பல் வைக்கிறாங்க. மக்குன சாணம் இருக்குன்னா 3 மாதம் கூடவை அல்லது 4 மாதம் கூட வைக்கிறாங்க. அதே மாதிரி எருக்கு கரைசல் தரையில் கொடுக்குறாங்க, தெளித்து கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமாக பயிர்களுக்கு பூச்சிகள் கடிக்காமல் நோய்களுக்கான எதிரான திரவங்களை தெளிக்கிறாங்க. ஏன்? அது ஒரு அமில பயிருங்க. அந்த அமில பயிரில் ரொம்ப எளிமையாக நோய் வரும், பூச்சி தாக்கம் வரும். சொரிக்காயின்னு சொல்லுவாங்க. எலுமிச்சை பழத்தை எடுத்தாலே மேலே கோடு கோடாக சிவப்பு சிவப்பாக இருக்கிறது. அப்புறம் கேன்கர்ன்னு சொல்லக்கூடிய கருங்காயாக வர்றது, மொத்தமும் பழுப்பாக வர்றது. இதெல்லாம் ரொம்ப எளிமையாக நடந்துட்டுருக்குங்க. அப்போ இது வர்றதை நமக்கு விலையை குறைக்கும். அமுக்கி பார்த்தோம்னா அந்த ஜூஸாக இருக்கக்கூடிய சாஃப்ட்னஸ் இல்லை, தோலோட திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப விலை குறையும். காய் பெருவெட்டு காயாக இருக்குது, நல்ல ஜூஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்குன்னு நம்ம தோட்டத்துக்குன்னு ஒரு விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இந்த பதிவை ஒருவேளை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள்லாம் மனசில் ஏற்றுக்கங்க. அதே மாதிரி ரொம்ப எளிமையானது, ஒரு மாதத்துக்கு 2 முறை 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் சூடோமோனாஸ் அப்படிங்கிற அதாவது நோய் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சூடோமோனாஸ் அப்படிங்கிற திரவம் 1 லிட்டர், பூச்சி கடிக்கக்கூடாது அப்படின்னு வெர்டிசிலியம் லக்கானி அப்படிங்கிற திரவம் 1 லிட்டர், இதை கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து ஒரு நாள் வச்சிருந்து பயிர்களில் தெளிச்சிடணும். 15 நாளுக்கு ஒரு முறை வருஷம் ஃபுல்லாக தெளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த நோயும் இல்லாமல் ஒரு பயிர் சிறப்பாக கிடைக்க மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குங்க. அதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக செய்யுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எலுமிச்சைங்கிறது குறைந்த பராமரிப்பில் அதிகமாக லாபம் கிடைக்கும். எப்போ அது நமக்கு இம்சை கொடுக்கும்னா, மழைக்காலங்களில் அதுக்கு வேணுங்கிற முறையான தரையில் செய்ய வேண்டிய பராமரிப்பு செய்யாமல் இருக்குது. வெயில் காலங்களில் கண்ணை மூடிக்கிட்டு நிறையா தண்ணி கொடுத்துறது. இந்த 2 தப்பு தான். இதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா அந்த பயிரை பொறுத்தளவில் நம்மளுடைய வறண்ட நிலங்களில் அதிகமான லாபம் தரக்கூடிய முக்கியமான பயிருங்க. எல்லா இடத்துலையும் விற்பனை வாய்ப்பும் இருக்குது. நம்ம இயற்கை முறையில் வளர்க்குறதோ செயற்கை முறையில் வளர்க்குறதோ ரொம்ப எளிமையானது. இதை செஞ்சு பார்க்கலாம், சரிங்களா? கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அதிக வேலையால் இல்லாத ஒரு விவசாயம் பண்ணலாம். மீண்டும் சந்திப்போம்.